அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு தொடங்கியது. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி உறுதிமொழியுடன் தொடங்கியது. கோயில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டது. போட்டியில் சுமார் 1000 காளைகள் களமிறக்கப்பட உள்ளன. 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களத்தில் உள்ளனர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு துணை முதல்வர் உதயநிதி 2 மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தார். பின்னர் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவக் கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. தோட்டப்பாளையத்தில் மருத்துவர்கள் தங்கும் விடுதியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. பணப்பரிவர்த்தனை, மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் தொடர்பாக விசாரணை. வாக்குத் திருட்டு, தேசவிரோதம். மும்பை மாநகராட்சி தேர்தல் வாக்குப்பதிவின் போது வாக்களித்தவர்களுக்கு வைக்கப்பட்ட மை அழிந்தது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள செய்தியை மேற்கோள் காட்டி, வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் தவறாக வழிநடத்துவது நமது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை சரிவதை காட்டுவதாகவும், வாக்குத் திருட்டு தேசவிரோத செயல் என்றும் ராகுல் காந்தி விமர்சனம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. பாலமுருகன் முதலிடம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஒரே சுற்றில் 18 காளைகளை அடக்கி பாலமுருகன் முதலிடம் பிடித்தார். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு வென்ற வலையங்குளம் பாலமுருகன் வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா கொடி அகற்றம். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள கல்லத்தி மரத்தில் தர்கா தரப்பில் ஏற்றப்பட்டிருந்த கொடி அகற்றம். கல்லத்தி மரத்தில் இருந்த கொடியை வருவாய்த்துறை, கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் அகற்றினர். கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஏற்றப்பட்டிருந்த கொடியை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை. வெட்கப்படக்கூடாது. நான் ஒரு இஸ்லாமியர், ஜிம்மர் ஒரு யூதர். ராமாயணம் இந்து மதம் சார்ந்தது. நாங்கள் இருவரும் அந்த படத்திற்கு சேர்ந்து இசையமைப்பது பெருமையாக இருக்கிறது. இது குறித்து பலர் கேள்வி எழுப்பலாம். நான் பிராமண பள்ளியில் படித்தவன். எனக்கு ராமாயணம் கதை பரிச்சயமானதுதான். லட்சியம், ஒழுக்கம் பற்றிய கதை எது? நல்லவர்கள், கெட்டவர்கள், அரசர், யாசகர் என யாரிடம் இருந்து அறிவை பெற்றாலும் அது விலைமதிப்பற்றதுதான் என தீர்க்கதரிசி ஒருவர் கூறியுள்ளார். அதற்கு வெட்கப்பட வேண்டியதில்லை. குறுகிய மனப்பான்மையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்போதுதான் பிரகாசிக்க முடியும். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பிரதோஷம் மற்றும் மாட்டுப்பொங்கல் உற்சவம், நந்தியம்பெருமான் சிறப்பு அலங்காரம். சிறப்பு ரயில் இயக்கம். சொந்த ஊர் சென்ற மக்கள் பொங்கல் முடிந்து சென்னை திரும்ப ஏதுவாக நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்திற்கு ஜன 18இல் சிறப்பு ரயில் இயக்கம். நெல்லை, மதுரை, திருச்சி வழியே செல்லும் இந்த சிறப்பு ரயில் டிக்கெட்டுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பம். வீட்டில் பதுக்கி வைத்து துப்பாக்கி விற்பனை செய்ததாக திமுக பொறியாளர் அணி நிர்வாகி ரத்தினம்பாலா உள்ளிட்ட 3 கைது. திருநெல்வேலியில் வீட்டில் பதுக்கி வைத்து கைத்துப்பாக்கி விற்பனை செய்ததாக திமுக பொறியாளர் அணி நிர்வாகி ரத்தினம்பாலா உள்ளிட்ட 3 கைது. அதுவும் இவர்கள் இன்ஸ்டாகிராம் வாயிலாக துப்பாக்கி விற்பனை என தகவல். திருவள்ளுவர் தினத்தன்று அந்த மாபெரும் யானிக்கு எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன். அமித்ஷா. விருதாளர்களுடன் முதலமைச்சர். நுண்மான் நுழைப்புலம் மிக்க ஆன்றோருக்கு திருவள்ளுவர் நாளில் விருதுகள் வழங்கி பெருமை கொண்டோம். வாழிய இவர்களது சமூக அறிவுத் தொண்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள த.வே.க. தேர்தல் குழு நியமித்து சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மாநில, மாவட்ட, தொகுதி அளவிலான தேர்தல் பிரச்சாரப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் பிரச்சாரக் குழு அமைக்கப்படுகிறது என சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதில் ஆனந்த், ஆதவ் அர்ச்சுனா, செங்கோட்டையன் மற்றும் பல நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர்.
இவர்கள்தான் இனி தாவேகாவின் தேர்தல் பணியை மேற்கொள்வார்கள் என தெரிகிறது. இது போன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.